தினம் ஆயிரக்கணக்கான வீடியோங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அதில் பாதி ஃபேக்காக தான் இருக்கும். சில வீடியோங்களை பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். நம்மளும் ஃபேக் வீடியோ தானே நினச்சி விட்டுருவோம். ஆனால் அந்த வீடியோலாம் உண்மையாக இருந்தால் இந்த யூடியூப் சேனல் ரிஷிபீடியாவில் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். என் கூட ஒர்க் பண்ணுறதுக்குன்னு யாரும் இல்லை. இப்போ நான் தங்கியிருக்க வீட்லையும் தனியாக தான் தங்கியிருக்கேன். பொதுவாக ஹாரர் டாபிக்ஸ் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பயமாக இருக்காது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த வீடியோவை பண்ணும்போது அன்னைக்கு நைட் என்னால் தூங்கவே முடியல. இது பதில் இல்லாத கேள்விகள் சீரீஸோட 5th எபிசோட். இன்டர்நெட்டில் இருக்கிற உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட 4 அமானுஷ்யமான வீடியோங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. ஜேம்ஸ் ராங்கின்னு ஒருத்தர் அவரோட கார்ல காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரையோ பார்த்தா மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு காரை அங்கேயே நிறுத்திட்டு காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அவர் சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தாரு. சம்பந்தமே இல்லாம அவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவுல 40 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு வீடு ஒரு மனுஷன் கூட இல்லாத அந்த இடத்துல நிறைய மரங்கள்ல காணாம போனவங்களோட போஸ்டருங்க ஒட்டி இருந்துச்சு. This one's from Georgia. Look at this shit. Like, look where the fuck we are. 25 பேரோட போட்டோ, வயசு, அவங்க காணாம போன இடம், அவங்க அட்ரஸ்னு எல்லா டீடைல்ஸுமே பக்காவா அந்த போஸ்டர்ஸ்ல இருந்திருக்கு. யூட்டா, புளோரிடான்னு வேற நாடுகள்ல காணாம போனவங்களோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் காட்டுக்கு நடுவுல இருக்கிறது மர்மமான விஷயம் தான். இந்த மரங்களுக்கு பக்கத்துல யாரோ ரொம்ப நாளா தங்கி இருந்த மாதிரி ஒரு டென்ட் இடிஞ்சு விழுந்திருந்துச்சு. அவர் அங்கிருந்து வந்த அப்புறம் அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்ல இருந்தவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க எல்லாருமே பல வருஷம் முன்னாடி காணாம போனவங்க, இப்போ வரைக்கும் திரும்ப கிடைக்காதவங்க. அந்த டென்ட்டை ஜேம்ஸ் ராங்கின் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு கிட்ட போனப்போ யாரோ தூரத்துல இருந்து பேசுற மாதிரி விஸ்பரிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அது கேட்டிருக்கு. பிளஸ் யாரோ இவரை துரத்திட்டு வந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுனால உடனே அங்கிருந்து ஓடி போய் அவரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த காட்டை விட்டே போயிட்டாரு. அந்த டென்ட்ல அவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவுல தங்கியிருந்தது யாரு? அவருக்கும் இந்த போஸ்டர்ல இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இவங்கெல்லாம் காணாம போனதுக்கு காரணமே அவர் தானான்னு யாருக்குமே தெரியல. ஃபேமஸ் யூடியூபர் ரூப்ஸி, அவரோட யூடியூப் சேனல் கேம்ஸ் ஆடுறதுக்காகவே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுவும் அவர் எப்படி கேம் ஆடுவார்னா, ஒரு வெப்கேம் ஆன் பண்ணிட்டு லைவ் செஷன் வந்துட்டு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைவ் வந்தால் சைடில் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட சேட் பண்ணிட்டே கேம் ஆடுவார். இதனாலே அவருக்கு பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருந்துச்சு. ஃபாரின்லலாம் பேபி சிட்டிங் மாதிரி பெட் சிட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. பேபி சிட்டிங்னா என்னென்னா, ஒரு அப்பா அம்மா எங்கன்னா வெளியூர் போகிறாங்கன்னா அவங்க குழந்தை வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லுவாங்க அவங்க திரும்ப வர வரைக்கும். அதே மாதிரி பெட் சிட்டிங்னா ஒரு ஓனர் வெளில போறாருன்னா அவரோட பெட்டை அவங்க ஃப்ரெண்டை வச்சு பார்த்துக்க சொல்லுவாங்க. இந்த ஃபேமஸ் யூடியூபர் ரூப்ஸியும் அவரோட ஃப்ரெண்டு வெளியூர் போயிருந்ததுனால அவரோட நாயை இவர் பார்த்துக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாரு. அன்னைக்கு வீடியோ பண்றதுக்காக அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ரூப்ஸி அவரோட லேப்டாப்பையும் வெப் கேமராவையும் எடுத்துட்டு தான் அவர் வீட்டுக்கே போயிருந்தாரு. அங்க போன உடனே லைவுக்கு வந்து கேம்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை. ரூப்ஸியும் அவரோட ஃப்ரெண்டோட நாய்க்குட்டியும் மட்டும்தான் இருந்துச்சு. ரூப்ஸிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதவு அதுவா திறந்து சத்தமா மூடுச்சு. But yeah, that was the tragic story of my bringing down of my dearest Lydia. Oh my. சரி, ஏதோ சும்மா ஒரு சத்தமா இருக்கும், இதெல்லாம் ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டுன்னு ரூப்ஸி திரும்பியும் கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. அப்போ அவரோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல உங்க பின்னாடி இருக்கிற லைட்டு இப்போதான் ஆஃப் ஆகி அதுவாகவே ஆன் ஆச்சுன்னு சொன்னதுக்கு ரூப்ஸி லைவ் கேமரா ஓடிட்டே இருக்கும்போதே அதை போய் செக் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ அந்த கதவுக்கு பக்கத்துல தான் அவர் இருந்தாரு. திரும்பியும் அந்த கதவு திறந்து சத்தமா மூடுச்சு. இந்த விஷயங்களால ரூப்ஸி மட்டும் இல்லாம அவரோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே பயங்கர பயத்துல இருந்தாங்க. கடைசியா பின்னாடி டேபிள் மேல இருந்த பாக்ஸ் அதுவாவே மூவ் ஆயிருக்கு. Like on the low key watching
Like I'm watching. It's not like we needed. Guys, it's not like we needed any. அந்த பாக்ஸ் மூவ் ஆகுதான்னு ரூப்ஸியும் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸும் கேம் ஆடுறதை நிப்பாட்டிட்டு அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போதான் இது நடந்துச்சு. It's not like we needed. Guys, it's not like we needed any sleep or anything. அதுக்கப்புறம் ரூப்ஸி அவரோட ஃப்ரெண்டோட நாயை கூப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. யாரு தான் இருப்பாங்க? ஒரு வாட்டி வீட்டில் தனியாக இருந்த அலெக்சாண்டர் ஜாலியாக அவர் கையில் இருந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்துனே இருந்திருக்காரு. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. 4 வாட்டி கதவு தட்டுற சத்தம் திரும்ப திரும்ப கேட்டு ஒரு வாட்டி அலெக்சாண்டர் போய் கதவை திறக்கும் போதும் வெளியே யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டியும் அலெக்சாண்டரோட வீட்டில் கதவு தட்டுற சத்தம் கேட்கும் போது அவரோட டாகு பெட்டுக்கு அடியில் போய் சம்மந்தமே இல்லாம ஒலி ஆரம்பிச்சிருக்கு. எதையோ பார்த்து பயந்தா மாதிரி. இதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு அவரோட வீட்டு ஃபுல்லா தேடுறாரு. வீட்டை யாரும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அவரோட பழைய பொருளுங்களெல்லாம் வைக்கிற இடம் அவர் வீட்டுக்கு மேலே இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு மனுஷங்க போய் பல வருஷம் இருக்கும். அங்கே போய் செக் பண்ணலான்னு கேமராவை தூரமாக ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு அலெக்சாண்டர் எந்த சத்தம் வர மாதிரி பொருளுங்க இருக்கான்னு அங்கே சுற்றி தேடினே இருந்தார். ஜன்னல் கதவுன்னு அங்கே எதுவுமே கிடையாது. காற்று கூட நுழைய முடியாத அந்த இடத்துல அவ்வளோ பெரிய டின்னு கீழே விழுந்தவுடனே அலெக்சாண்டர் அங்கேருந்து ஓடிடுறாரு. அங்கேருந்து ஓடி வந்த அப்புறம் அந்த கேமராவை போய் எடுக்கிறதுக்கு அலெக்சாண்டருக்கு தைரியம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தப்போ தான் 1 வாரம் கழிச்சு போய் அந்த கேமராவை எடுத்திருக்காரு. இந்த கேமராவில் என்ன வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அலெக்சாண்டர் பார்த்தப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் அங்கேருந்து பயந்து ஓடி வந்தார்ல. அதுக்கப்புறம் அங்கே இருந்த லைட்டு டிம்மாய் எரிஞ்சு யாரோ கேமராவை தள்ளி விட்டா மாதிரி கேமரா கீழே விழுந்திருக்கு. அலெக்சாண்டர் ப்ராமிஸ் பண்ணுறாரு அன்னைக்கு வீட்டில் அவரும் அவரோட நாய்க்குட்டி தவிர வேற யாருமே இல்லைன்னு. அப்போ அந்த டின்னையும் கேமராவையும் தள்ளி விட்டது யாரு? ஜமைக்கான்ற இடத்துல இப்போ நம்ம பார்க்க போற வீடியோவை பார்த்து ஒரு ஊரே ஆடி போயிருந்துச்சு. 11 வயசான இந்த சின்ன பையன் அவனோட செத்து போன ஃப்ரெண்டை டெய்லி பார்க்கறதா அவங்க அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நியூஸ் கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கிறதுனால அவங்க டவுன் ஃபுல்லா இது செம்மையா பரவிடுச்சு. அந்த பையனோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய நியூஸ் பேப்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயத்தை கேட்டு கேமராவெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பையனை லைவா இன்டர்வியூ பண்றதுக்கு வந்துட்டாங்க. யாராவது பேய் கதை சொன்னா பேயை பார்த்ததா சொன்னா நம்ம கேட்குற ஒரே விஷயம் ஆதாரம் இருக்கான்றது. பட் இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பாருங்க. அந்த நியூஸ் சேனல் இந்த சின்ன பையனை பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட சேரை பின்னாடி யாரோ இழுக்கிறாங்க. உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற சர்ச் ஃபாதரை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பையனை வெளியே நிற்க வச்சு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நடக்குது, எத்தனை நாளாக நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது வெளியே நின்றுட்டு இருந்த அந்த பையனை யாரோ பிடிச்சி இழுக்கிறதோ ரொம்ப எவிடென்ட்டாக ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அங்க நடந்த விஷயத்த அந்த கேமராமேன், அந்த பையனோட அம்மா மட்டும் பார்க்காம அந்த ஊரே லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை முடிச்சிட்டேன். டைம் நைட்டு 12:20 ஆகுது. இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்க போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோக்கு 50,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த சீரீஸோட 6th எபிசோட நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த பதில் இல்லாத கேள்விகள் சீரீஸோட ஃபர்ஸ்ட் 5 எபிசோட் நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ரிஷ் கேங் ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிடுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பார்க்குற வரைக்கும்